மார்ச் மாதம் 17ஆம் தேதி 5வது வார ஞாயிற்றுக்கிழமை தவக்காலம். இந்த நாட்களிலே கல்வாரி அன்பினால் நாம் ஆட்கொள்ளப்பட கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தெய்வம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோடச் செய்யும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் தீவியாய் இட்டுத்தான் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி ஸ்நேகம். ஆமாண்டவரே, இந்த கல்வாரி அன்பினால் எங்களை ஆட்கொண்டு இந்த நாளில் உமது நற்செய்திக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 12வது அதிகாரம் 20 - 33 உள்ள இறைவசனங்கள். வழிபாட்டுக்காக திருவிழா வந்திருந்தோர் சிலர் கிரேக்கர் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலே பெத்சைதா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அதை பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசு இடத்தில் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாவிட்டால் அது அப்படி இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த வெளிச்சத்தை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டனும் இருப்பான். தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிப்பார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றிருக்கிறது. நான் என்ன சொல்வேன்? தந்தை நேரத்தில் என்னை காப்பாற்றுவேன் என்பனா? இல்லை, இதற்காகத்தான் என்னை வாழ்ந்திருக்கிறேனே. தந்தையே, உமது பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானத்தில் ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசினார் பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போது இவ்வுலக தீர்ப்புக்குள்ளாகிறான். இவ்வுலக தலையின் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என் உள்ளம் கலக்கமுற்றிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காக வாழ்ந்திருக்கிறேன் என்பேனா? தந்தையே, உமது பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். 28வது வசனம். அப்பொழுது ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படு. I glorified you and again I will glorify. What is that meaning? என்ன glorify? இங்கே பார்க்கிறோம் 20வது வசனத்தில், வழிபாட்டு திருவிழாவுக்காக கிரேக்கர்கள் சிலர் வந்திருந்தார். இவர்கள் யார்? புறவினத்தார். பெத்சைதா ஊரனாகிய வெளிப்படத்தில் வந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறார். அவர் அந்திரேயா கிட்ட கூட்டு போய் போறார். அப்படின்னா இதை பார்த்து ஒரு சந்தோஷம். புறவினத்தாரும் ஆண்டவரை தேடுகிறார். இங்கே இருக்கிறவனுக்கே தெரிய மாட்டேங்குது. என் மக்கள் இந்த யாரை சொல்கிறார்? எலியா என்றும் இறைவாக்கினர் என்றும் வர வேண்டிய ஒரு இறைவாக்கினர்லாம் சொல்லுவார். சரி, நீங்கள் யார் சொல்லுகிறீர்கள்? அப்பதான் பேதுரு தன்னுடைய அறிக்கையை சொல்லுகிறார்.
பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல்கள் யாரும் இதை கண்டுகல. ஆனால் கிரேக்கர்கள் கண்டுகொண்டதினால்தான் இயேசு அவர்களை பார்த்து மாற்று விட்டு மற்றவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க, அது அவருக்கு மகிமையாக. ஆனாலும் கூட இங்க என்ன சொல்லுகிறான், மாட்சிப்படுத்தினேன், இது ஒரு மாட்சிப்படுத்திட்டேன், மீண்டும் மாட்சிப்படுத்தினா அது எப்படி மாட்சிப்படுத்துவாராம்? அப்பதான் அவர் சொல்ற, இதோ நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரின் ஆத்துக்கள் சிலுவையில் அவர் மடிய வேண்டாதான் 24 கோதுமை மண்ணில் விழுந்து மடிந்தாவுடைய அது அப்படியே சிலுவையில் அவர் மடிய வேண்டும், பாடுகள் பட வேண்டும். அதுதான் மாட்சிகளுடைய உச்சக்கட்டம். ஈவன் யூதாஸ் இஸ்கரியோத் யோவான் 13 அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம். யூதாஸ் இஸ்கரியோத் அவன் வெளியே போனான், இருளானது, அவர் கடவுள் மாட்சியை பெற்றார் என்று 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 13:31 வெளியே போனான், அப்பொழுது மானிட மாட்சி பெற்றார், வெளியாக கடவுள் மாட்சி பெற்றார் 31 பார்க்கிறோம். 13:31 ஏனென்றால் கூட இருப்பதும் கழுத்தா இருப்பதான், பட் இருந்தாலும் அது ஒரு பிரயோஜனம் ஏற்றுக்கொண்டார். இங்கே மட்சிப்படுகிறார். இங்கே கோதுமை மண்ணில் விழுந்து மடிந்தால் வழியது என்ன, அவருடைய சாவை குறிக்கிறது. சிலுவை சாவை தான் என்ன சொல் கடைசியில் சொல்வார், நான் மண்ணில் இருந்து unless I'm lifted up, I can absorb everyone. எல்லாரும் ஈர்த்துக்கொள்ளும். சிலுவையில் இருக்கும்போது எல்லாரும் இருந்தால் அங்குதான் எல்லாம் முடிகிறது. எல்லாம் நிறைவேற்றினார். அதான் சொல்லுவார், திராட்சை பரசத்தை நீ குடிக்க மாட்டேன், இறையாட்சி வருகிற திராட்சை குடிக்கிறாரு. யோவான் 19 பார்க்க 30வது வருஷத்தில் தாகமாக இருக்கிறார், திராட்சை ருசி கொடுத்தார். அப்பதான் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிற்று. ஆகவே அவர்தான் வழியிலிருந்து இப்போதான் தீர்ப்புக்குள்ளார் தலைவன் வெளியே துரத்தப்படுகிறார். அங்கிருந்து துரத்தப்படுகிறான், கீழே தள்ளப்படுகிறான். உலகத்தின் தலைவன் உலகின் தன் வெளியே சென்டிங் அவுட். திருவள்ளிப்பாடத்தில் பார்க்கும், தள்ளப்பட்ட ஆவி வெளியே தள்ளப்படுகிறார். இதுதான் கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். சிலுவையில் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் அவரை பார்க்கிற எல்லாரும் பிழைத்தார்கள். அந்த வழிந்தோடைய ரத்தம் நீரம் அனைவருக்கும் மீட்பை கொடுத்தது. இந்த உலகத்திலும் கீழே தள்ளப்படுகிறார். இங்கேதான் மகிமை உண்டாகும். ஆகவே இயேசுடைய மகிமை மக்கள் எல்லாரும் கண்டுகொண்டது. கூடவே ரோகியா இருந்து கூட அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் அதிலும் மிகச்சிறப்பாக புறவினத்தார் தெரிந்தது கொண்டது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் தான் மண்ணில் விழுந்து கோதுமை மண்ணில் விழுந்து மடிந்து போல மடிந்து அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்ததினாலே தலைவன் வெளியே தள்ளப்படுகிறான், அனைவரை ஈர்த்து கொண்டார். இது உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குறித்ததான் கடவுளுடைய மகிமை. இன்றைக்கு நாமும் கூட சிறப்பான இந்த அவகாலத்தில் இருக்கிற நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே நம்மை அர்ப்பணித்திருக்கோம், நம்முடைய தயாராக இருக்கிறோம். நம் ஆண்டவரை அறிந்து கொள்வது மக்கள், இந்த கிரேக்க மக்கள் அறிந்து அவருடைய மகிமை என்று சொன்னார். நீ கடவுளை அறிய தான் வழியையோ காணிக்க விரும்பவில்லை, கடவுளை அறிகின்ற அறிவையை மோசே 6 அறிகிறது. உப்பற்ற கிறிஸ்து அறிதலில் போட்டு மட்டும் குப்பை என கருதி அறியும் போது அவர் மகிமைப்படுத்தப்படுவார். அதிலும் மிகச்சிறப்பாக இந்த சிலுவை குறித்து தியானிக்கிற பொழுது நாம் இன்னும் மகிமைக்கு மேல் மகிமைதான். சிலுவையில் அறிந்த கிறிஸ்துவையில் பெருமை பார்க்கும் பவுல் சொன்னார், நாம் இந்த சிலுவையிலே ஆசிரியப்பெற ஒப்புக் கொடுப்போமா. நேற்றும் இன்று மாறாத எங்கள் நாங்கள் பொதுமான கிருவிகளை தருகிறி மதாற்றலால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் விடுதலை கொடுத்து எங்களை காத்துக் கொள்ளும். நீரை ஆசீர்வதி பரிசுத்தமாகும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகருடைய நாம் பிதாசுரன் பரிசுத்தாவி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.